ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வருபவர் சூர்யா, ஜோதிகா. இவர்கள் இருவருமே பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து காதலிக்க துவங்கி அதன் பின்னர் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தை என செட்டில் ஆகிவிட்டாங்க. ஜோதிகா மீண்டும் நடிக்க வந்ததிலிருந்து தொடர்ந்து அவங்க குறித்து பல சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்குது. அவங்க ஃபிலிம்ஃபேர் விழாவில் கவர்ச்சி ஆடையில் வந்ததும் பெரும் சர்ச்சையாக இருக்குது. இது குறித்து நிறைய விஷயங்கள் இப்போது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. காதலித்து திருமணம் செய்து கொண்ட சூர்யா, ஜோதிகா தம்பதிகளுக்கு தேவ், தியா என ஒரு மகள், ஒரு மகன் இருக்கிறாங்க. சமீப காலமாக ஜோதிகா குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய இந்தி படங்களில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் ஜோதிகா ஃபிலிம்ஃபேர் விருது விழாவில் கலந்து கொண்டாங்க. அந்த விழாவில் அவங்க கவர்ச்சியான ஆடை அணிந்திருந்த புகைப்படம் வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பல விமர்சனங்களை கொண்டு வந்து சேர்த்தது அவங்களுக்கு. ஜோதிகாவுடைய மாமனாரான சிவகுமாருக்கு சினிமா பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிறனால சூர்யா ஜோதிகாவை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சூர்யா அடம்பிடித்து திருமணம் செய்து கொண்டாராம். வேறு வழி இல்லாமல் சிவகுமார் திருமணம் செய்து வச்சாராம். இதே தவிர இரண்டாவது மகன் செய்துவிட போகிறான் அப்படிங்கிற பயத்தில் கார்த்திக்கு சொந்தத்திலே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சுட்டாங்க. கோடி கோடியாக சம்பளம் வாங்கும் ஒரு நடிகை தன்னோட குடும்பத்திற்காக இத்தனை ஆண்டுகள் சேர்ந்தே இருந்தது பெரிய விஷயம்தான். அது சிவகுமாருக்கும் சரி, ஜோதிகாவுக்கும் சரி, சூர்யாவுக்கும் சரி பெருமையான விஷயம்தான். இப்போ குழந்தைகள் பெரியால் ஆகிட்டாங்க. இனிமே மாமனாரோட கட்டுப்பாட்டில் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு குழந்தைகளுடைய படிப்பை காரணம் காட்டி குடும்பத்தோட அவங்க மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. ஜோதிகா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் மாமனார் சிவகுமார் வீட்டில் சாப்பிடாம வெளியில் சாப்பிட்ருக்காரு. அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தானே. அதே மாதிரி ஜோதிகா மும்பையில் போய் செட்டில் ஆனதுக்கும் பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிகா மாமனார் சிவகுமார் சண்டை, மறுபக்கம் சூர்யாவோட சண்டையா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஒரு பக்கம் இப்போ இருக்கிற பிரபலமான நடிகைகள் விவாகரத்து பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்து ஜோதிகா சூர்யா விவாகரத்து பண்ணிப்பாங்களா அல்லது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.